ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மதுரை மகா சமையலில் பீர்க்கங்காயும் முட்டையும் வச்சு எப்படி ஒரு பொரியல் பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு அதில் 2 அல்லது 3 ஸ்பூன் ஆயில் விட்டு ஹீட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக கடுகு, உளுந்தம்பருப்பு இதை ஆட் பண்ணிவிட்டு அதை பொரிய விட்டுக்கோங்க. அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 15 கிட்ட சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கிட்டு இருக்கும்போதே உப்பு தேவையான அளவு, கூட்டுக்கு தேவையான அளவுக்கு பொரியலுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நான் பீர்க்கங்காவை நல்லா தோல் சீவி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது 1/4 கிலோ கிட்ட பீர்க்கங்காய் எடுத்துருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதில் நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம், ஏன்னா பீர்க்கங்காயிலே நல்லா தண்ணி விடும். அந்த அளவுக்கு நம்ம நல்லாவே வேக வைக்கலாம். அதில் உள்ள தண்ணியை வச்சே நம்ம வேக வைக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஒரு நல்லா பெரட்டி விட்டுட்டு இதை ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. இந்தளவுக்கு நல்லா ஒரு பெரட்டி விட்டுருங்க. ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா திரும்பவும் எடுத்து செக் பண்ணிக்கோங்க. தண்ணி விட்டுருக்கும், திரும்பவும் எடுத்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நல்லா வேகிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கிளறி விட்டுட்டு மூடி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் கிளறாமல் விட்டுட்டிங்கன்னா கீழே அடி பிடிச்சிரும், அந்த மாதிரி வந்துடும்ல. அதனால் கிண்டி விட்டுட்டு என்ன பண்ணுங்கள், பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. இப்போது கிண்டி விட்டுட்டு மூடி வச்சாச்சு. இப்போது இந்த அளவுக்கு வேகணும், இன்னும் கொஞ்சம் கூட வேகலாம். திரும்ப ஒருக்காவும் பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. இப்போது திரும்பவும் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நான் நிறைய டைம் செக் பண்ணி பார்த்துக்கிட்டேன். இப்போது இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நான் முட்டை எடுத்துருக்கிறேன். முட்டை பார்த்திங்கன்னா 2 முட்டை எடுத்துக்கோங்க. 2 முட்டையை உடச்சி அதில் அப்படியே விட்டுக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி 2 முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 முட்டை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகணும், அது மட்டும் இல்லாமல் நல்லாவும் வேகணும். அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம கிளறி விடுறதுலே வெந்துடணும். இன்னும் நம்ம மூடி போட்டு மூடி வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கிட்ட நீங்கள் மிளகு எடுத்துக்கோங்க. மிளகு எடுத்துகிட்டு இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கிளறி விட்டுட்டு இறக்கிடலாம். பாருங்கள், இப்போது நமக்கு முட்டையும் நல்லா வெந்துருச்சு. நமக்கு பாருங்கள், பீர்க்கங்காய் பொரியலும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பீர்க்கங்காவும் முட்டையும் போட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் நமக்கு பீர்க்கங்காவும் முட்டையும் போட்ட பொரியல் ரெடி ஆயிருக்கு. இது எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.